எக்காரணம் கொண்டும் வருகிற ஜனவரி 16ஆம் தேதியை குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், கடன் பிரச்சனையில் தவிப்பவர்கள் தவற விட்டு விடாதீர்கள். அன்று தை மாதத்தில் வரும் முதல் மகா பிரதோஷம். இந்த பிரதோஷம் மாட்டுப் பொங்கல் அன்று வருவதால் மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அன்று இந்த காணொளியில் சொல்லும் 3 பொருளை மட்டும் சிவபெருமானின் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள பல கஷ்டங்கள் தீர்வாகவே. பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானுக்கு உகந்த காலமாகும். வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம் என்று அழைப்பார்கள். மற்ற பிரதோஷங்களை விட சுக்கிரவார பிரதோஷம் பொருள் வரவையும் மனமகிழ்ச்சியையும் தரக்கூடியது. இன்றைய நாள் மாட்டுப் பொங்கலோடு வருவது தனி சிறப்பு. மாட்டுப் பொங்கல் அன்று நாம் பசுக்களுக்கு பூஜை செய்கிறோம். பசுவின் உடலில் சகல தேவர்களும் உறைவதாக ஐதீகம். அதே நாளில் பிரதோஷம் வருவதால் நாம் செய்யும் கோ பூஜை சிவபெருமானின் மனதை நேரடியாக குளிரச் செய்யும். சுக்கிரவார பிரதோஷம் வறுமையை விரட்டும் என்பது ஆன்றோர் வாக்கு. உங்களுக்கு மிகவும் பிடித்த சிவபெருமானின் மந்திரத்தை பதிவிடுங்கள். பொதுவாக நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம். அதனால் சந்திரனை பிறையாக சூடிய எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும். பிரதோஷ தினத்தன்று மாலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சூக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் வருகிற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும், சுபிட்சம் உண்டாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை வாங்கி கொடுத்து நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் போன்றவற்றை பூஜை வாங்கி கொடுக்க வேண்டும். பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். அன்பான